அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்கம் ஐடியாஸ் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கான இன்கம் ஐடியாஸ் பார்ட் 3 வீடியோ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பார்ட் 1 and 2க்கான வீடியோ லிங்க் எல்லாம் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தா, வீட்டிலையே ஒரு சில மாவெல்லாம் ரெடி பண்ணி அதை சேல் பண்ணுறது. இது நான் பர்ஃபெக்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மட்டும் ரொம்பவே சூட் ஆகும். இதில் இந்த ரைஸ் ஃப்ளோர், ராகி ஃப்ளோர், வீட் ஃப்ளோர், கிராம் ஃப்ளோர், அப்புறம் சத்து மாவு இதெல்லாம் நமக்கு வெளியிலே கிடைக்கும். இது இடியாப்ப மாவுங்கிற பேரில் அரிசி மாவெல்லாம் ரெடிமேடாகவே நமக்கு வெளியில் கடைகளில் பேக்கெட்டில் கிடைக்க தான் செய்யுது. அதே போல் கோதுமை மாவுமே நம்ம வெளியிலேயே தான் 5 கிலோ பேக்கு, 2 கிலோ பேக் அப்படியெல்லாம் வாங்கக்கூடியவங்களாக இருக்கும். பட் இந்த ஐட்டம்ஸையுமே நமக்கு தெரிஞ்சவங்க நல்லா ஹைஜீனாக பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்டேருந்து வாங்குறதுக்கு நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நம்ம நல்லா ஹைஜீனாக பண்ணி கொடுத்து அது அவங்களுக்கு, அதாவது கஸ்டமர்ஸ்க்கு நல்லா செட் ஆயிடுச்சுன்னா அவங்க திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் இந்த உளுந்தங்கஞ்சி மாவையெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா, உளுந்தங்களி மாவுன்னு கூட சொல்லலாம். இந்த மாவெல்லாம் நமக்கு வெளியில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஆனால் இது நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு மாவாக இருக்குது. இப்போல்லாம் இந்த குறுக்கு வலிங்கிறது லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஜென்ஸுக்குமே, இந்த ஐடி ஜாப்ஸ் பார்க்கக்கூடிய ஜென்ஸுக்குமே கூட குறுக்கு வலிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உளுந்தங்களி பண்ணி கொடுக்கும்போது பேக் பெயினுக்குமே நல்லா கேட்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சிலர் இல்லை, நிறைய பேர் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் பாலில் கலக்கி குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நட்ஸ் பவுடர், பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு, ஏபிசி மால்ட்டு இதெல்லாம் நமக்கு செய்ய தெரியுதுன்னா கூட, தெரியாட்டினாலும் கற்றுக்கிட்டு கூட நம்ம செய்யலாம். செஞ்சு கொடுக்கும்போது இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லாவே சத்தாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஒரு பேக்கெட் போட்டு தானே சேல் பண்ணுவோம். அந்த பேக்கெட்லேயே ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். அதில் இந்த நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ்னுங்கிற பேரில் ப்ரோட்டீன் எந்த அளவில் இருக்குது, அயன் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, விட்டமின்ஸு, இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அந்த பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இது எதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, இது எலும்புகளோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், அப்புறம் பிபி லெவலை கம்மி பண்ணும், இல்லைனா லோ பிபி இருக்கிறவங்களுக்கு பிபி லெவலை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். இப்படியெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் நம்ம கொஞ்சம் பெரிய லெட்டர்ஸ்லேயே மென்ஷன் பண்ணோன்னா அதுவுமே கூட கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சின்ன அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணும். இந்த பிஸ்னஸை ஜஸ்ட் லைக் தட் நமக்கு தெரிஞ்சவங்க, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் இவங்கக்கிட்ட மட்டுமே பண்ணாமல் நம்ம கொஞ்சம் பெரிய லெவலில் வளர்க்கும் போது ஒரு சில மளிகை கடைகளோட கூட நம்ம சேர்ந்து பண்ணலாம். அவங்கக்கிட்ட ஒரு சில ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு எத்தனை பேக்கெட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்து நம்மளோட பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சவங்க சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள் அந்த மாதிரி மட்டுமே ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களோட ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி டேஸ்ட்டு எல்லாத்தையுமே, குவாலிட்டி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம். அப்புறம் 2வது ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த அப்பளம், வடகம், வத்தல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சேல் பண்ணுறது. இதில் இந்த மோர் மிளகா, சுண்டைக்காய் வத்தல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வீட்டில் போடுறவங்க கூட சூப்பராக போடுவாங்க போல். கடையில் வாங்கும்போது அதில் ரொம்ப சால்ட்டியாக இருக்குது ஒன்று, அப்படி இல்லாட்டினா ரொம்ப காரமாக இருக்குது. அதெல்லாம் வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. என்னதான் நம்ம சாப்பாட்டுக்கு காய்கறி, கறி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சாலுமே கூட அதோட கொஞ்சம் அப்பளம் வச்சுக்கிட்டா, இந்த மாதிரி வத்தல்லாம் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரிசி வடகம், மோர் மிளகா, சுண்டைக்காய் வத்தல், சீனிய அவரைக்காய் வத்தல், அப்புறம் வெண்டைக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல் இதெல்லாம் கூட போடுவாங்க. இதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கூட நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த ஆனியன் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய அப்பளம், கார்லிக் அப்பளம், அப்புறம் இந்த கறி வடகம்னு பேரில் இந்த தாளிப்பு வடகம், இதுக்கு பேர். தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை ரவுண்டாக அந்த உருண்டையாக உருட்டி காய வச்சு விற்பாங்க. அப்புறம் நார்மலாக உள்ள இந்த உளுந்து அப்பளம் இதெல்லாம் ஸ்மால் பாக்கெட்ஸாக ரெடி பண்ணி கூட விற்கலாம். இந்த 5 ரூபா பேக்கெட்டு இப்படியெல்லாம் ஒரு சில காய்கறி கடையில், மளிகை கடையிலலாம் இருக்கும். நாம் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி பண்ணி அதை நம்ம செல் பண்ணோன்னா அது காய்கறி கடை, மளிகை கடை இவங்கக்கிட்டேயுமே கூட நம்ம செல் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்கும் போது மக்கள் திரும்ப திரும்ப வாங்குவாங்க. நம்மக்கிட்ட யாராவது ஆர்டராக கேட்குறாங்கன்னா, கொஞ்சம் கிலோ கணக்கில் கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் 3rd ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தா, டெய்லரிங்லேயே பேசிக் டெய்லரிங்னு சொல்லலாம். நமக்கு ப்ளவுஸு, அப்புறம் சுடிதார் இதெல்லாம் தைக்க தெரியாட்டினாலுமே கூட சும்மா ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கூட இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இந்த ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் போது அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் போட்டுக்கிட்டாது, அந்த ஓரம் அடிக்கிறது அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டால் அது கொஞ்சம் லைஃப் நல்லா வருங்கிறதுக்காக போடுவாங்க. அதுக்கே 50-60 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் சாரி ஓரம் அடிக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது, அப்புறம் இந்த லைட்டாக கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தையல்ஸ் எல்லாம் போடுறது. அதை மட்டும் பண்ணாலே நம்மளால் ஓரளவுக்கு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும்.
இந்த ப்ளவுஸு சுடிதாரு இதெல்லாம் தைக்கும் போது கூட நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதில் நமக்கு பேக் பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரியான டெய்லரிங் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நேரம் உட்காரக்கூடிய வேலையும் இருக்காது. அட் த சேம் டைம் நமக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானமே கூட இதன் வழியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபைனல் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தா, இது நானாகவே யோசித்தேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பைக் டாக்ஸி. ஆனால் ரேப்பிடோ, ஓலா, ஊபர் இந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணி ஓட்டுறது கிடையாது. நமக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியுது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகக்கூடிய நேரத்தில், அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகக்கூடிய நேரத்தில் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான லேடிஸ்க்கு இந்த ஐடியா வந்து சூட்டபிளாக இருக்கும். ஸ்கூல் சவாரி எடுக்கிறது, ஆட்டோவில் ஸ்கூல் சவாரி எடுத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பைக்கில் ஸ்கூல் சவாரி எடுக்கிறது. சின்ன பிள்ளைங்கன்றதுனால நம்மளால் ஒரு 3 பேர் வரைக்குமே கூட்டிகிட்டு போக முடியும். ஆட்டோவில் போகும்போது ஆகக்கூடிய செலவை விட பைக்கில் போகும்போது ஆகக்கூடிய செலவு கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு சில பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட அனுப்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஆட்டோவில் அனுப்பும்போது நிறையா சின்ன பிள்ளைங்களை எல்லாத்தையும் அவங்க கூட்டிகிட்டு போகிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லொக்கேஷன் இருக்குமா. ஸோ ஒவ்வொருத்தரையும் விட்டுட்டு அந்த குழந்தைங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கே சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லேட் ஆயிடுது. அந்த ரீசன்னாலுமே ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே போய் பிள்ளைங்களை விட்டுட்டு கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. பட் அதில் அவங்களுக்கு வந்து ஒரு சில இன்கன்வீனியன்ஸுமே இருக்குது. அப்படிப்பட்ட கஸ்டமர்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 3 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அந்த லொக்கேஷன்ஸும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம். பிள்ளைங்களும் ரொம்ப சீக்கிரமே வீட்டுக்கு ரீச் ஆயிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்மக்கிட்ட அனுப்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த கேர்ள் சில்ட்ரன்லாம் இருக்காங்க, அவங்கள நம்ம லேடிஸாக கூட்டிகிட்டு வரும்போது அதில் பேரண்ட்ஸுக்கும் ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனால் ஆட்டோக்காரங்க யாரையுமே நான் தப்பெல்லாம் சொல்லலை. பட் ஒரு சில பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான சேஃப்டிங்கிறது வந்து தேவைப்படக்கூடியதாக இருக்குது. பட் அந்த ட்ரிப் மட்டுமே நம்ம எடுக்காமல் ஒரு சில லேடிஸ் எல்லாம் அவங்க வீட்டில் வந்து பஸ் ஸ்டாண்டோ ரயில்வே ஸ்டேஷனோ கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படிங்கிற டைமில் ஓலா ஊபர்லாம் புக் பண்ணாமல் தனக்கு தெரிஞ்ச ஆட்டோக்கே கால் பண்ணி வந்து கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம நம்பரை கொடுத்து வச்சுட்டோன்னா அவங்களுக்கு தேவைப்படுறப்ப நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ அதை வச்சு அவங்களுக்கும் காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாகும், நமக்கும் அது வழியாக ஒரு சின்ன வருமானம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இப்படி கூப்பிடுறவங்க நம்ம ஏரியாக்குள்ளேயே இருக்கிறவங்களாகவும் இருக்கணும், அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப லாங்காக ரைட் போகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியெல்லாம் போகும்போது இந்த ஹெல்மெட்டும் நம்ம வந்து அடிஷ்னலாக வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நிறையா சேஃப்டி பற்றியெல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கும். பட் இந்த பிஸ்னஸை பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியணும். பட் ஒருத்தராக மட்டும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 4-5 பேராக சேர்ந்து பண்ணும்போது ஒருத்தர் அவைலபிள் இல்லாட்டினாலும் இன்னொருத்தரை மாற்றி விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியாஸில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சேஞ்சஸை பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.